பாட்டி காடை முட்டை பிடிக்குமா? சாப்பிடுங்களா? சரி, நல்லா சாப்பிடுங்க. சரி, உங்களுக்கோசம் இங்க பாரு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க நல்லா சாப்பிடணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி குடிச்சியா? தண்ணி குடி. சூப்பரா பேசுற தாத்தா. வணக்கம் தம்பி நானும் இங்க தான் இருக்கிறேன். என்னப்பா அதுக்குள்ள நீ பேச ஆரம்பிச்சிட்ட? குட்டா ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருவ போல இருக்குது. அப்படியே சொல்லலாம். ஓகேடா, ஸ்வீட்ரா. ஆமாங்க, நம்ம நிதி சொன்ன மாதிரியே நம்ம இன்னைக்கு காடை முட்டை தான் பண்ண போறோம். காடை முட்டை என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செமி கிரேவி, அதாவது தொக்கு மாதிரி செய்ய போறோம். ஓகேங்களா? பாதி முட்டையை வந்து தொக்கு மாதிரி செஞ்சுட்டு மீதி பாதி முட்டையை வந்து பொடிமா செய்யலாமா, ஆம்லேட் செய்யலாமாப்பா? பொடிமா செஞ்சிருமா? ஓகே, நம்மளும் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு வந்து பொடிமா செய்ய போறோம். இன்னைக்கு இந்த முட்டையை வந்து நம்ம யார் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா PST Mudhiyor தான் கொடுக்க போறோம். இந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. வழக்கமா நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ரொம்ப நாளாக வந்து டோனி ஆளை காணான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, கால் பண்ணி கேட்டீங்க. ஸோ டோனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவர் பிஸி தான், பட் நான் உங்களுக்காகவே வந்து இன்றைக்கி டோனி ஸ்பெஷலாக வர சொல்லியிருக்கேன். அது வீடியோவில் இருப்பார். அடுத்த வாரத்தில் வந்து டோனி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? கேட்குறாங்கப்பா ஒன்று யாரு கேட்டா? ஆனால் கேட்டாங்கப்பா. டீ கடைக்காரண்ணே என்னப்பா? அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. எப்போ எந்த முட்டை வச்சாலும் சரி, அது காடை முட்டையோ இல்லை நார்மல் கோழி முட்டையோ இல்லை நாட்டுக்கோழி முட்டையோ எது வச்சாலும் சரி, லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வைங்க. அப்போ தான் வந்து முட்டை தோல் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும், அதிகமாக உடையாமல் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் உரிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு, உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. என்னடா அது கொஞ்சோண்டு வெங்காயம் தான் இவ்வளோ பெரிய வால்னு பார்க்குறீங்களா? நம்ம முட்டை செய்கிறோன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக கிண்டலாம், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பெரிய வால் எடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஆஸ் யூஷுவலாக நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம பெருங்காயத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வாயு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, அதிகமாக சாப்பிட்டா கூட. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், இந்த மீன் குழம்புக்கு கார குழம்புலாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள். அப்படியே சும்மா மசாலா பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே இதே சாதத்தில் போட்டு பேட்டி சாப்பிட்டாலே செம்மையாக வேறு லெவலில் வரும் பொழுது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம பெப்பர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபைனல் டச்சாக பெப்பர் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்கள் ட்ரையாக வேணால் தண்ணி ஊற்றாமல் அந்த பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து முட்டையை ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நம்ம இது இப்படி பண்ணியிருக்கோம். பார்க்கவே செமையாக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பொடி மசாலாக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிங்க. ஓகேங்க. மாமா உப்பு எடுத்து வந்து போடுங்க மாமா, அப்புறம் வெங்காயம் வதங்கும். உப்பு போட்டால் வேகமாக வதங்க மாட்டேன் வெங்காயம். ஆமா, ஆ, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். ஆ, ரமேஷ் மாமா, சொல்லுப்பா. இதெல்லாம் போதும், பேப்பர் போடுங்க. சரி, இதை போட்டு வரம்பா. மாஸ்டர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. வேற லெவலில் இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆம்லேட் போட போகிறோம். ஆம்லேட்டுக்கு வெங்காயம் போடாமல் ஃபஸ்ட்டு வளர்த்திக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் பச்சை மல்லி போடுங்க. மாமா திருப்புங்க, மாமா திருப்புங்க, மாமா திருப்புங்க. பெப்பர் போடுங்க மாமா. ஓகேடா. மேட்டர் ஓவர். ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பாட்டில் அள்ளி போட்டு
நம்ம டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நம்ம சாப்பிடுமா? சரி, மாமா பேசஞ்சு விட்றேன். அதுக்குள்ள பேசுறேன் ஏண்டா சூடாக இருந்தா அப்போ எப்படி இருக்க? நிஜமா சூப்பராக இருக்குதா? சும்மா சொல்கிறியா? நல்ல மாதிரி தான் சொல்கிறேன். நிஜமா தான் சொல்கிறியா? நல்லா இருக்கா? சரி, மாமா சாப்பிட்டு பார்க்கட்டா? கொஞ்சோண்டு பொடி மாசு, இந்த சாப்பாடு அப்படியே எடுத்து அவன் சொன்ன மாதிரி நிஜமான சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல். கப்பா கப்பான்னு உள்ளது நம்ம சூடாக காடை முட்டை சூடாக சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே கோழி முட்டை டேஸ்ட் தாங்க. காடை முட்டை வந்து வித்தியாசமாக எதுவுமே கிடையாது. கோழி முட்டை டேஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிற ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே ஒரு புது விதமான ஒரு ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இதுமாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வேண்டாம் அப்படின்னா தண்ணி நாங்கள் ஊற்றணும் இல்லையா, அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முட்டையை ஆட் பண்ணி பரட்டி சாப்பிடுங்க. அப்படியே லாஸ்ட்டாக பெப்பர் போட்டிங்கன்னா அதுதான் காடை முட்டை பெப்பர் ஃப்ரை. நம்ம இன்றைக்கி செஞ்சது செமி கிரேவி. ஸோ சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்டு தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டைலையும் நீங்கள் சாப்பிட்லாம். நிஜமாலே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டேஸ்ட்டை காடை முட்டையிலேருந்து. நம்ம செஞ்ச ஆம்லேட்டு இது சொன்னால் தான் தெரியும் காடை முட்டைன்ட்டு. அப்படியே சாப்பிட்டா நார்மல் கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. கோழி முட்டை இது மாதிரி அந்த டேஸ்ட்டும் அது கிரேவி பண்ணால் எந்த டேஸ்ட் வருமோ அதை வந்து சேஞ்சஸ்னு எதுவும் இல்லை. நல்ல செம்ம டேஸ்ட்டு. எங்களுக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசை தான், பட் டைம் இல்லை. அவங்க எடுத்து போய் கொடுக்கணுன்றதுனால நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். காடை முட்டை ஆம்லேட்டு, காடை முட்டை பொடி மாஸ், இது வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்களை அடுத்து வந்து நேராக வந்து முதலிடத்தில் வந்து பார்க்குறோம். அவங்க போய் சாப்பாடு கொடுத்துலாம். ஓகேங்களா? பாய். நாம் உண்ணுகின்ற உணவு உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ரொம்ப பாவம் சார். நம்ம ரோட்டோரமாக இருந்துட்டு ஒருத்தர் ஃபோன் அடிச்சு அப்புறம் நான் போயிட்டு அழைச்சிட்டு வந்தேன். இவங்களா புதுசாக வந்திருக்காங்களா? ஒரு வாரம் அதாவது யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து பார்த்துருந்து எனக்கு தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் ஒன்றுமே சொல்லிக்கல. ஒரு போயிட்டு அழைச்சிட்டு. அவருக்கு தெரியலையா என்ன ஒரு அவர்? எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் வெளியூர்லேருந்து தான் நாங்கள் அழைச்சிட்டோம். வெளியூருங்களா? நல்லா இருக்கு. அப்போ நல்லா இருந்துருக்காரு போல இருக்கே. இங்கே வந்து நல்லா இருந்து அப்புறம் நாங்கள் குளுக்கோஸ் கொடுத்து சரி பண்ணி முட்டை கொடுத்து கடலை கொடுத்து சாப்பிட கொஞ்சமாக வச்சு இவன் கூட்டி விட்டுன்னு இருந்தோம். இப்போ சாப்பிட்றாரு. மீனை சாப்பிட முட்டை வைக்கிறா இந்த இதை அள்ளி சாப்பிட்டேன். இந்த முட்டையை மட்டும் சாப்பிட்டேன். பாட்டி, காடை முட்டை பிடிக்குமா? சாப்பிட்டீங்களா? சரி, நல்லா சாப்பிடுங்க. சரி, உங்களுக்கோசம் இங்கே பாரு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்ணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்கு? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சரி, ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தான் லாஸ்ட்டு. சரி, வரேன் பாட்டி. சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சியா? தண்ணி குடி இன்னும் குடி. ரொம்ப இருக்கு.